மாண்புமிகு அனிதர் அவர்களே, வருகை தந்திருக்கும் பிரதம அதிதிகளே, இந்த பாடசாலையின் ஆசிரியர்களே, அதே போன்று இந்த பாடசாலையின் இருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் உறுப்பினர்களே, வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, அதே போன்று என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்வோவன் வணக்கம். இன்றைய தினம் எனது வாழ்வில் ஒரு மறக்க முடியாத தினமாக நான் கருதுகிறேன். ஏனெனில் நான் இங்கு ஒரு சிறப்பு அதிதியாக உங்கள் முன் தோன்றினாலும் வருகை தந்திருந்தாலும் நானும் இதே மின்ஹாஜ் பாடசாலையில் கல்வி கற்ற ஒரு பழைய மாணவன் என்பதில் நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 13 வருட காலமாக சக்தி தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட ஊடகவியலாளராகவும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குடும்ப பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளராக இந்த நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உதவிகளோடு பல சேவைகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதில் உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் தான், ஜெர்மன் அரசாங்கம் மூலமாக கடந்த வருடமும் இந்த வருடமும் எனக்கு 40 அடி கொள்கலன் இலவசமாக கிடைக்கப்பட்டது. அதனை நாங்கள் முப்படையினர், அதே போன்று இலங்கையில் இருக்கும் விசேட தேவையுடையவர்கள் வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் வழங்கி வந்தோம். அது நான் ஜெர்மன் நாட்டுக்கு பெய்தும் கூட இல்லாத போதிலும் என்னை நம்பி அந்த நிதி உதவிகளை அவர்கள் எனக்கு அனுப்பி வைத்தார்கள். எனவே உங்களுக்கு தெரியும், டிக்வா சூறாவளி காரணமாக மக்கள் தமது வாழ்வாதாரங்களை இழந்து நிம்மதியாக நின்ற போதிலும் எமது உயிரையும் துச்சமாக மதித்து நீங்கள் எனக்கு தந்த நிதி உதவிகளை நாங்கள் மக்களிடத்தை கொண்டு சேர்த்தோம். அதை எம்மால் ஒரு நாளும் மறக்க முடியாது. அதே நேரம் இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் இந்த மின்ஹாஜ் பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவர்கள் மலேசியா நாட்டுக்கு சென்று புனித கணித போட்டியில் வெற்றியீட்டி இந்த நாட்டுக்கும் இந்த பாடசாலைக்கும் இந்த மண்ணுக்கும் ஒரு பெருமை சேர்த்த இந்த சம்பவத்தை இந்த ஒரு நாளும் மறக்க முடியாது. எனவே அவர்களை ஊக்குவித்த அந்த ஆசிரியர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த அந்த பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் இந்த பெற்றோர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் ஒரு ஏஐ காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் நிச்சயமாக ஆங்கில மொழியை சரளமாக கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். எந்தவித தயக்கமும் இன்றி நீங்கள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் ஆங்கில மொழியை நீங்கள் முன்வர வேண்டும் என்பது எனது. அதே நேரம் நான் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கற்பவனாக இரு, ஒரு அழகான நபிமொழி. கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவி புரிபவனாக இரு, 4வது நபராக இருந்து விடாதே என்ற நபிமொழிக்கு இணங்க சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக நாங்கள் ஒரு புதிய செயல் திட்டத்தை கொண்டு வந்துள்ளோம். 6 முதல் உயர்தரம் வரை கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஒரு ஸ்காலர்ஷிப் வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம். எனவே இதற்காக வெளிநாடுகளில் இருந்து வரும் நிதி உதவிகளை நாங்கள் மேற்கொண்டு இந்த பாடசாலையிலும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். எனவே உங்கள் அனைவரதும் பிரார்த்தனையை நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அதே வேளை நான் இந்த உயரத்துக்கு வந்தாலும் கூட இன்று இவற்றை காண்பதற்கு எனது தந்தை இன்று உயிரோடு இல்லை. எனவே அவருக்காகவும் நீங்கள் அனைவரும் உங்களது மேலான பிரார்த்தனைகளில் அவரையும் சேர்த்துக் கொள்வீர்கள் என நம்பி இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல ஏக இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.